ஃபேஷனே ஆகாது. என்றைக்குமே அது நியூ ஃபேஷன் தான். படிக்க 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 தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அது ஈமான் வலுப்பெறுவது உங்களுக்கே தெரியாது. சைத்தான் உங்களை விட்டு தூரமாவது உங்களுக்கு தெரியாது. குர்ஆனை கையில எடுத்து படிக்கிறது உங்களுக்கு சாதாரணம். ஆனால் சைத்தானுக்கு உடம்புல அப்படியே மிளகாத்தூளை எடுத்து தேய்க்கிற மாதிரி. ஏன்னா குர்ஆனை கையில எடுத்து விட்டானே, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களோடு தொடர்பு வைத்து விட்டானே, அதிகம் அதிகம் தொழுகிறானே, சுஜூது செய்கிறானே, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டா நமக்கு மறுமையில் ஆள் இல்லாம போய்விடுமே. சைத்தான் அப்படித்தான் அழுகுவான், நரகத்திற்கு அழைத்து செல்லுவான் சைத்தான் மனிதர்களை. ஒரு சம்பவத்தை பாருங்க. இதையெல்லாம் பார்த்த பிறகுமா நாமெல்லாம் நல்ல அமல் செய்யாம இருக்க முடியும்? நம்முடைய தந்தை ஆதம் அல்லாஹ் தஆலா அழைத்து உன் மக்களை எல்லாம் பிடிச்சி நரகத்துல தள்ளுனுங்கிறான். அல்லாஹ் தஆலா படிச்சு கேள்விப்பட்டதுண்டா பயான்ல நீங்க? உன் மக்களை எல்லாம் பிடிச்சி நரகத்துல தள்ளுனுங்கிறான். நம்முடைய வாப்பா ரொம்ப சங்கடமா பரிதாபப்பட்டு, அல்லாஹுவே எனது மக்கள் எத்தனை பேர்த்த பிடிச்சி நான் நரகத்துல தள்ள? ஒவ்வொரு 1000 பேரை அழைத்து 999 பேர்த்த நரகத்துல தள்ளு, ஒரே ஒருத்தன் தான் சொர்க்கத்துக்கு போகணும் என்றால் இந்த மனித சமுதாயத்துல சொர்க்கம் போறது எத்தனை பேர்? இது சொன்ன உடனே சஹாபாக்கள் பயந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த சமுதாயம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய உங்களை பின்பற்றுகிற இந்த சமுதாயம் சொர்க்கத்திற்கு நிறைய போணும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 1/3 பகுதி, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலும் 1/3 பகுதி என்னுடைய சமுதாயம், 33% என்னுடைய சமுதாயம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், போதாது, இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக்குங்கள் யா ரசூலல்லாஹ். 4 1 பங்கு 25 என்றார்கள், 3 1 பங்கு என்றார்கள். யா ரசூலல்லாஹ், போதாது போதாது, 50% எனது சமுதாயம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எனக்கு அறிவித்தான் என்றார்கள். ஒட்டுமொத்த மக்கள்லையும் 50% நாம தான் சுருக்கம். நாம மீன்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை பின்பற்றுகிற சமுதாயம் மறுமை நாளில் இந்த அளவுக்கு சொர்க்கம் செல்லும் என்றால் அந்த சொர்க்கம் செல்லுகிற எண்ணிக்கையை பார்த்தீங்களா? இன்னொரு ஹதீஸ்ல நீங்க பாருங்க, அவரோடு வாழ்ந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை நேசித்தார். கொஞ்ச காலம் பிறகு அவரோடு வாழ்ந்த மக்கள் மரணித்த பிறகு அவருடைய மையவாடிக்கெல்லாம் போய் நின்று கொண்டு அவருடைய மறுமை வாழ்வுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார். செய்தாரா இல்லையா? பக்கி என்கிற கபரஸ்தானுக்கு போய் செய்தாரா இல்லையா? செய்தார். அந்த மக்கள் மரணித்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னின்று தொழுகை நடத்தி அந்த மக்களுக்காக வேண்டி இறுதி பிரார்த்தனையும் செய்வார். 3 4வது, அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்காத சமுதாயத்திற்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள், எனது சமுதாயம் எனது சமுதாயம் எனது சமுதாயம்.